நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்றைக்கு நம்ம என்ன தியானிக்க போகிறோன்னா, பரிசுத்தத்தை குறித்து வேத வசனத்தின் அடிப்படையில் இன்றைக்கு நான் உங்களோட தியானிக்க போகிறேன். நீங்களும் நானும் உங்களையும் என்னையும் தேவன் அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். நம்ம ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தமுள்ள தெய்வம். நம்ம போகிற பரலோக ராஜ்யம் பரிசுத்தம் உள்ளது. அதனால தான் தேவன் பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். வேதம் சொல்லுகிறது, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லையே. உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் என்ன ஆசீர்வாதம் கொடுத்திருக்கிறாருன்னா, 1 பேதுரு 2வது அதிகாரத்தில், மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதுமான வெளியேற பெற்றதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்கள் ஜீவனுள்ள கல்லாகிய ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலியாக பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகிய கட்டப்பட்டு வருகிறீர்கள். நீங்களும் நானும் அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறோமா? இதை விட நமக்கு பெரிய ஆசீர்வாதம் என்ன இருக்குது? இன்னைக்கு எல்லாரும் சொல்றாங்க, இந்த பாவம் நிறைந்த உலகத்துல பரிசுத்தத்தை காத்துக்கொள்வது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்கிறாங்க. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, எபிரேயர் 12வது அதிகாரத்துல, நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டு பாவமில்லாத இருக்கிற பிரதான ஆசிரியர் நமக்கு இருக்கிறார். அவர் மூலமாக ஏற்ற காலத்திலே கிருபையை பெறவும் இரக்கத்தை பெறவும் அவருடைய கிருபாசனை தைரியமா நம்ம சேர கடவும். இயேசு கிறிஸ்து நமக்குள்ள இருக்கும் பொழுது நம்ம பரிசுத்தத்தை அழகா காத்துக்கொள்ளலாம். இந்த பரிசுத்தத்தை எப்படி காத்துக்கொள்ளுதுன்னா, யோவான் 17வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். 1 யோவான் 5வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனால் பிறந்தவன் பாவம் செய்யான், தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். இன்னைக்கு நம்ம பரிசுத்தத்தை காத்துக்கொள்கிறோமா? நம்ம பரிசுத்தத்தை காத்துக்கொள்வது 2 தான் முக்கியமானது. 1, பரிசுத்தாவியான நமக்குள்ள இருந்தாருன்னா பரிசுத்தத்தை நம்ம காத்துக்கொள்ள முடியும். 2வது, சத்திய வேத வசனம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா நம்ம பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள முடியும். இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க, நான் விபச்சாரம் பண்ணல, வேசித்தனம் பண்ணல, நான் பரிசுத்தத்தை தான் இருக்கிறேன்னு சொல்றாங்க. நம்முடைய இருதயத்தின் எண்ணங்களும் கர்த்தருக்கு பிரியமில்லாத எண்ணங்கள் சிந்தனைகள் இருந்துச்சுன்னா நம்ம பரிசுத்தத்தை குலைச்சலாக்குறோம். இருதயத்தின் எண்ணங்களும் சிந்தனைகளும் கர்த்தருக்கு எப்பொழுதும் பிரியமாக எண்ணங்கள் சிந்தனைகள் இருக்கும். அப்பொழுதுதான் நம்ம பரிசுத்தத்தை நம்ம நடக்கிறோம்னு சொல்லி நம்ம அர்த்தம். இன்னைக்கு நம்ம பரிசுத்தத்தை காத்துக்கொள்கிறோமா? நல்லா கேட்டுக்கோங்க. பரிசுத்தாவியார் நமக்குள்ள இருந்தால் மட்டுமே பரிசுத்தத்தை பாதுகாத்துக் கொள்ள முடியும். சத்திய வேத வசனம் நமக்குள்ள இருந்தால் மட்டுமே பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள முடியும். பரலோக ராஜ்யத்துக்கு போக வேண்டியது பரிசுத்தம் இருந்தால்தான் பரலோக ராஜ்யத்தை போக முடியும். பரிசுத்தம் இருந்தால்தான் நம்ம தேவனை தரிசிக்க முடியும். இன்னைக்கு நல்லா சிந்தித்துக் கொள்ளுங்க, வேதத்தை தியானிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த உலகத்தில் உண்மையான ஒரே ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. இயேசு கிறிஸ்து சீக்கிரத்தில் வரப்போகிறார். உங்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். அல்லேலூயா.